வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, கிளஸ்டரிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கிளஸ்டரிங் is one of the main tasks of data mining process. Clustering is a very important topic of data mining. நிறைய ஏரியால யூஸ் பண்றாங்க. வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ், மொபைல் கம்ப்யூட்டிங், கிரிட் கம்ப்யூட்டிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லிட்டே போலாம். நிறைய ரிசர்ச் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, கிளஸ்டரிங் is one of the main task இருக்கும். It's a unsupervised machine learning algorithm, clustering. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம what is mean clustering, அப்புறம் cluster analysis, அதோட மெத்தட்ஸ் பார்க்க போறோம். ஓகே. Clustering. Clustering is an unsupervised machine learning tool. Clustering main task பார்த்தீங்கன்னா process of making a group. ஒரு set of group object வந்து subset of group மாற்றது தான் clustering main task. It's based on the similarity and the characteristics of objects. ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு நியர்பை இருக்கிற பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக கம்பைன் பண்ணி ஒரு கிளஸ்டர் ஆஃப் குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்ணுறது தான் இட்ஸ் கிளஸ்டரோட மெயின் டாஸ்க். ஓகே. It's also called the data segmentations. I give a small example. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே. இது வந்து செட் ஆஃப் குரூப்ஸாக இருக்குது. இதில் பிரிக்காமல் இருக்குது. இந்த கிளஸ்டரிங் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ கிளஸ்டரிங் போனால் இது கிளஸ்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபுல்லாக ஒரு குரூப்பாகவும், பிங்க் ஃபுல்லாக ஒரு குரூப்பாகவும், ஆரஞ்சு ஒரு குரூப்பாகவும், பிளாக் ஒரு குரூப்பாகவும் இதில் 4 கிளஸ்டர் இருக்குது, 4 குரூப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளஸ்டரிங். ஐ கிவ் அனதர் எக்ஸாம்பிள். ஒரு லைப்ரரி எடுத்துக்கங்க. எக்ஸாம்பிள் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா நிறையா புக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரிக்கு புக்கு அடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கம்பைன் பண்ணி புக் எல்லாம் வச்சுருக்கோம். ஓகேவா? ட்ராக்கில் வைக்காமல் கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம். பட் நம்ம ஒரு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் சிஎஸ்சி ஒரு புக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. நம்ம ட்ராக்கில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. சிஎஸ்சி ஒரு குரூப்பாகவும் அதில் சிஎஸ்சி புக்ஸ் ஃபுல்லாக இருக்கணும். ட்ரிபிள் புக்ஸாக இருக்கும். ஈஸி புக்கில் ஈஸி புக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ட்ராக்கை நம்ம பிரிச்சுட்டோம்னா ஈஸியாக ஃபைன் பண்ணி புக்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இது மாதிரி தான் கிளஸ்டரிங். கிளஸ்டர் அனாலிசிஸ். கிளஸ்டர் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா செட்ஸ் டிவைடட் இன்டூ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இன் த கிளஸ்டர் அனாலிசிஸ். டேட்டா செட் இருக்குது, அதை டிஃப்ரெண்ட் குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறது தான் இட்ஸ் அ கிளஸ்டர் அனாலிசிஸ். மெயின் டாஸ்க் இஸ் பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி ஆஃப் டேட்டா அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா the find out the group of objects which are similar to each other in the group. சிமிலராக இருக்கணும் குரூப்பில், பட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் குரூப்ஸ். இதை மெயின் கான்செப்ட் ஆஃப் கிளஸ்டர் அனாலிசிஸ். கிளஸ்டர் அனாலிசிஸோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா there are many uses of data clustering analysis such as biology. பயாலஜியில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸோடைய சிமிலாரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் ஃபீல்டு வந்து பண்ணுறது. மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறது, கஸ்டமருடைய ஃபீட்பேக் பார்க்குறது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி மெசேஜ் பாஸ் பண்ணுறது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நிறைய கான்செப்ட் யூஸ் ஆகுது. சிட்டி பிளானிங் ஏரியா ஸ்பெசிஃபை பண்ணுறது, வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா கிளஸ்டரிங் யூஸ் பண்ணுறது, டேட்டா டெக்ஸ்ட் எடுக்கிறது, ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இமேஜ் ப்ராசஸிங், பிக்சல் ரெப்ரசன்ட் பண்ணுறது நிறையா இருக்குது. டேட்டா அனாலிசிஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சொல்லிட்டே போயிட்டுனா இது மெயின் டாஸ்க் ஆஃப் கிளஸ்டர் அனாலிசிஸ். Clustering methods. The first one is a partitioning clustering methods. Second one is a hierarchical clustering method. Third one is a density based clustering method. Fourth one is a grid based clustering method. The fifth one is a model based clustering method. The last one is a constraint based clustering method. These are all the methods in data mining and clustering methods. First one is a partitioning clustering method. மட்டும் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிமைனிங் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Next, first one is a partitioning clustering method. So partitioning clustering method is nothing but it's a process of a set of object into small subset. So for example, நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டை மல்டிபிள் ஆப்ஜெக்ட் இருக்கும். அதை வந்து குரூப்பாக ஃபார்ம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறது தான் partitioning clustering methods. It's a K is a number of groups தான் K. Database D, N is a multiple objects. The partitioning பண்ணுறோம். இது cluster ஃபார்ம் ஆகுது. ஓகே. K is a number of groups, N is a multiple objects. It must be K less than equal to N because இப்போ 10 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா 10 குரூப்ஸ் இருக்கணும், இல்லைனா 9, 8, 7 இருக்கணும். ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே குரூப்ஸ் இருக்காது. ஏன்னா எம்டி குரூப்ஸ் நாட்
allowed for clustering. So k less than equal to 1 n இருக்கணும். Okay, இதான் partition main concept. Partition between the need to satisfy the following requirements. First one is each object must belong to exactly one group. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லும் எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு குரூப் தான் இருக்கணும், வேற குரூப்ல இருக்கக்கூடாது. ஓகே, ஈச் குரூப் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட். ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா, எம்டி ஆப்ஜெக்ட் எம்டி குரூப் வந்து நாட் அலௌட் ஃபார் கிளஸ்டரிங். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் யூஸ்ட் ஃபார் ஹியூரிஸ்டிக் மெத்தட்ஸ். ஸோ பார்ட்டிஷன் மெத்தடில் மெயின் two algorithms இருக்கு. ஒன் இஸ் அ k-means algorithm, another one is a k-measurement algorithms. ஸோ அதை பற்றி தான் படிக்க போகிறோம். First one is a k-means algorithm, a centroid-based technique. K-means algorithm, simplest unsupervised learning algorithm that solves the clustering problem. Unsupervised learning. So unsupervised learning is nothing but without label. So build without label. Class label இருக்காது, அதை பேஸ் பண்ணி இருக்காது. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா கிளாஸ் லேபிள் பேஸ் பண்ணி பண்ணுறது தான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இது அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்ட்டிஷன் குவாலிட்டி. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து வித்தின் த கிளஸ்டரில் இருக்கணும், சிமிலராக இருக்கணும், பட் dissimilar to other clusters. இது ஆல்ரெடி சொல்லலாம். ஸோ k-means algorithm ஐடென்டிஃபை த k number of centroids. ஃபஸ்ட்டு வந்து k number of centroids, அதான் குரூப்ஸ் சொன்னது. அதே மாதிரி k பாயிண்ட்ஸ், ஒரு 3 பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறது. அண்ட் allocate every data point to nearest cluster. அதுலேருந்து பேஸ் பண்ணி நியரஸ்ட் கிளஸ்டரை வந்து நியரஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறது தான் இட்ஸ் அ k-means algorithm. இட்ஸ் சென்ட்ராய்ட் பேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஓகே, தட் எக்ஸாம்பிள் 1. இப்போ எக்ஸாம்பிள் 1 அண்ட் 2 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் 1ல் பார்த்தீங்கன்னா விசுவலாக ரெப்ரசன்ட் பண்ணி 3 பாயிண்ட் சூஸ் பண்ணி அதுலேருந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி கிளஸ்டரை ஃபார்ம் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 2ல் பார்த்தீங்கன்னா XY வேல்யூவாக ரெப்ரசன்ட் பண்ணி டேபிளில் பிக் பண்ணி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி கிளஸ்டர் அடி ஃபார்ம் டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 1ல் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் பட்டன்ஸ் 4 பட்டன்ஸ், ஆரஞ்சு அண்ட் ரோஸ் கிளாஸ் 4 பட்டன்ஸ். இதில் விசுவலாக பார்க்கும்போது தெரியும், ஈஸியாக கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணிடலாம். இது கம்ப்யூட்டரில் எப்படி k-means algorithm யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே, ஸ்டெப் 1, specify the number of cluster k equal to 3. ஸோ கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா randomly selecting 3 data points for the centroid without replace. ரேண்டமாக செலக்ட் பண்ணுறது 3 பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ரேண்டமாக செலக்ட் ஆகிடுச்சு. க்ரீன், ஆரஞ்சு அண்டு ரோஸ் பட்டன் ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 3, compute the sum of square distance between the data points and all centroid first point to selected 3 point. Okay, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து செலக்டட் 3 பாயிண்ட்ஸுக்குரிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து க்ரீன் கலர், செகண்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஆரஞ்சு பாயிண்ட், தேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ரெட் கலர் பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கணும். ஓகே, ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம செலக்டட் 3 பாயிண்ட்ஸுக்கு மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணி நம்ம விஷுவல் பண்ணும்போது தெரியுது நியர்பை இருக்கிறது வந்து க்ரீன் பட்டன் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இந்த பட்டன் வந்து க்ரீனாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதுதான் நியர்பை இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ரீனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிட் பாயிண்ட் செட் பண்ணிக்கிறோம். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்து இருக்கிற ஃபஸ்ட் செகண்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த செகண்ட் பாயிண்டில் இருக்க எவ்வளோ டிஸ்டன்ஸு, அடுத்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து அடுத்து ஆரஞ்சு பட்டனுக்கு என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸு, அந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து ரோஸ் கலர் பட்டனுக்கு என்ன டிஸ்டன்ஸு, இந்த மாதிரி இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த 3 செலக்டட் பாயிண்ட்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணால் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியுது க்ரீன் தான் நியர்பை இருக்குது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா க்ரீனாக மாறிடும். இந்த 4மே எப்படியும் க்ரீனாக மாறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிளஸ்டர் மீன் அடுத்த பாயிண்ட்டை அப்டேட் பண்ணிக்குவோம். இந்த பாயிண்ட் வந்து நிற்கும். இந்த பாயிண்ட்லேருந்து அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவாங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மெயின் வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம செட் பண்ணுவோம். இதில் நம்மளுக்கு தெரிஞ்சது இது ஆரஞ்சு கலராக சேஞ்ச் ஆகும், இந்த ரோஸ் கலர் இது ரோஸ் கலராக சேஞ்ச் ஆகும், இந்த ரிமைனிங் 4 பாயிண்ட்டுமே என்ன ஆகும், ரோஸ் கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி செட் ஆகும். இது ஐடேஷன் 1ஓட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மிடில் பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு 2 ரோஸ் கலரில் இருக்குது.
நம்ம ஒரிஜினலுடைய இது பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் பண்ணாது. இந்த கேமன்ஸ் அல்காரிதம் சக்ஸஸ்ஃபுல் அல்காரிதம் கிடையாது. என்னென்னா ஐட்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு ரிசல்ட்டும் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ ஸ்டாப் ஆகணும்னா அன்டில் நோ சேஞ்ச் ஃபார் த சென்ட்ராய்ட் பாயிண்ட். சென்ட்ராய்ட் பாயிண்ட் முடிஞ்சிடும். அதே மாதிரி அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகாது, சிமிலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். இல்லைனா நீங்கள் நிறையா பாயிண்ட் இருந்ததுன்னா ஐட்ரேஷன் செட் பண்ணிக்கலாம். ஐட்ரேஷன் 20 பாயிண்ட்டுக்குள்ளே என்ன பெஸ்ட் ரிசல்ட்டோ அதை வந்து நம்ம எடுத்து அதுதான் கிளஸ்டர், அதை ஃபைனல் கிளஸ்டராக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதில் ஓகே, இட்ஸ் ஐட்ரேஷன் 2 randomly selected 3 points. சேம் ஸ்டெப்ஸ் தான். ப்ரீவியஸாக பார்த்தா ஐட்ரேஷன் 1ல் பார்த்தா அதே ஸ்டெப் தான் இதில் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு க்ரீன் இருக்குது. ஸோ நம்ம ஒரிஜினலில் கம்பேர் பண்ண டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இதோட ஸ்டாப் ஆகிறப்போ இல்லை, அடுத்த ஐட்ரேஷன் 3 போகிறோம். இதே சேம் ஸ்டெப் தான், randomly selected 3 points. இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா நான் சிமிலர் டு த ஒரிஜினல் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இதோட ஸ்டாப் ஆகாது. இது மறுபடியும் ஐட்ரேஷன்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இந்த சேம் ரிசல்ட் வந்து கண்டினியூ ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாப் ஆகிக்கணும். இல்லைனா நீங்கள் ஐட்ரேஷன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். 20 ஐட்ரேஷன், அதில் எது பெஸ்ட் கிளஸ்டரோ அதை நம்ம வந்து காமன் ரிசல்ட்டை வந்து எடுத்து நம்ம ஃபைனல் ரிசல்ட்டாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதை எக்ஸாம்பிள் ஒன்றுடைய ஸ்டெப்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, இதில் பார்த்தீங்க கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். நம்ம 8 அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டாக இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து எப்படி கிளஸ்டர் ஆஃப் ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி கிளஸ்டர் ஆஃப் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து கிராஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா. இது வந்து ஃப்ளோ சார்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். சென்ட்ராய்ட் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்காச்சு. அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோம். குரூப்பிங் பேஸ்ட் ஆன் த மினிமம் டிஸ்டன்ஸ் எதுவும் அதை குரூப் பண்ணுறோம். நோ ஆப்ஜெக்டிவ் குரூப்னா எஸ் என் முடிஞ்சது, இல்லைனா மறுபடியும் இந்த ஐட்ரேஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, இதுதான் பேசிக் ஃப்ளோ சார்ட் ஆஃப் இந்த கேமன்ஸ் அல்காரிதம். Example 2. Consider the following 8 points into clusters. XY ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. நிறைய எக்ஸாம்பிள் வந்து கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்து யூஸிங் கேமன்ஸ் அல்காரிதம் கன்ஸ்ட்ரக்ட் த கிளஸ்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் 8 பாயிண்ட்ஸு. பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 8 வரைக்கும். இனிஷியல் சென்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம வந்து இனிஷியலாக 3 சென்டரா பாயிண்ட் செலக்ட் பண்ணாச்சு. P1 ஃபஸ்ட்டு பாயிண்ட், 4th பாயிண்ட் அண்ட் 7th பாயிண்ட் வந்து நம்ம 3 பாயிண்ட்டாக இனிஷியலாக செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணுறோமா, அதே சேம் இது 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம் ரேண்டமாக தான். இதில் பார்த்தீங்கன்னா the distance functions between the 2 points. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக மெஷரிங் சிமிலாரிட்டி பிட்வீன் அப்சர்வேஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 2 பாயிண்ட்குள்ளே இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் மெஷர் பண்ண உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரெயிட் பாயிண்ட். 2 பாயிண்ட்குள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. ஓகே, x2 - x1 ஸ்கொயர்ட் அண்ட் ப்ளஸ் y2 - y4 ரூட். ஸோ இதனுடைய அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ another one is the distance measuring பார்த்தீங்கன்னா rectilinear distance, Manhattan distance. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Manhattan distance தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 2 பாயிண்ட்டில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஃபார்முலா x1 - x2 ப்ளஸ் y1 - y2. இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள் வே. நீங்கள் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் யூஸிங் ஃபார் Manhattan distance. எக்ஸாம்பிள் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி பண்ணோம்னா நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண பண்ணணும். ஓகே, அந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து நம்ம டேபிள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் 1 to பாயிண்ட் 8 வந்து டேபிள் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த செலக்டட் பாயிண்ட்லேருந்து இந்த செலக்டட் பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி இந்த டேபிளில் போட போகிறோம். ஓகே, என்ன ஃபார்முலானா மேனஹட்டன் டிஸ்டன்ஸு x2 - x1 ப்ளஸ் y2 - y1 இதை யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x2 y2 - 2 2 10 - 10 இந்த மாதிரி கால்குலேட் பண்ணால் வேல்யூ வந்து 0 வருது. ஓகே, 0 போட்டாச்சு.
இப்போ என்னங்கன்னா 5 minus 2 8 minus 10. ஸோ 5 minus 2 8 minus 10 equal to 5. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 5 போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணி இந்த டேபிளில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வந்து இங்கே 5 வருது. ஆனால் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 3.6 வரும். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 3.6 வரும். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம செட் பண்ணி போடணும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கால்குலேட்டர் வச்சு போகிறதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குரிய டிஸ்டன்ஸ் வந்து இது ஃபுல்லாக டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி போட்டேன். இப்போ என்ன கிடையாது சொன்னால் கிளஸ்டரை ஃபார்ம் பண்ண போகிறோம். கிளஸ்டரில் இதில் பார்த்தீங்கன்னா எது மினிமம் வேல்யூ, இதில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் 1 வந்து 0, இது மினிமம் வேல்யூ. ஸோ இந்த பாயிண்ட் 1க்கு வந்து கிளஸ்டர் வந்து 1. இதில் எது மினிமம் 4 இஸ் த கிளஸ்டர் 3. ஸோ 3 போட்டாச்சு. ஸோ ஒவ்வொரு ரோக்குள்ள பார்த்தீங்கன்னா எது மினிமமோ அதுதான் வேல்யூஸ் கிளஸ்டர். இப்போ 7 த மினிமம். ஸோ 2. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரோல் இருக்கிற மினிமம் இதை வந்து நம்ம செட் பண்ண இதுதான் கிளஸ்டர். கிளஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 1 மட்டும் தான் இருக்குது. கிளஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா 0.3, 0.4, 0.5, 0.6, 0.8 இருக்குது. ஸோ ரிமைனிங் ஃபுல்லாக வந்து 0.3. கிளஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா 0.2 அண்ட் 0.7 இருக்குது. ஸோ இதுதான் ஐட்ரேஷன் 1 ரிசல்ட்டு. ஸோ இது மாதிரி மறுபடியும் நம்ம அடுத்த வேல்யூ கண்டுபிடிச்சு போடணும். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டு ரீகம்ப்யூட் த நியூ கிளஸ்டர் சென்டர்ஸ். நியூ கிளஸ்டர் சென்டரை யூஸ் பண்ணணும் கண்டுபிடிக்க போகிறோம். கிளஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு கிளஸ்டர் தான் இருக்குது, ஒன்லி 1 கிளஸ்டர். ஸோ அதனால் அதை ஒரு கிளஸ்டர் பாயிண்டாக செட் பண்ணி வச்சோம். கிளஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் கிளஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா x1 வேல்யூ பூரா ப்ளஸ் பண்ணணும். டிவைடட் பை எத்தனை பாயிண்ட்ஸ் 5. y வேல்யூ ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணணும் டிவைடட் பை 5. ஸோ x1 வேல்யூ டிவைட் பண்ணால் 6 வருது, y வேல்யூ டிவைட் பண்ணால் 6 வருது. ஸோ இதோடைய கிளஸ்டர் 2 உடைய மெயின் வேல்யூ வந்து 6.6. ஸோ கிளஸ்டர் 3ல மொத்தமே 2 இருக்குது. ஸோ 2ல் பார்த்தீங்கன்னா x1லேருந்து 2 + 1 டிவைட் பை 2, 5 + 2 டிவைட் பை 2. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணால் 1.5, 3.5. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 கிளஸ்டர் தான் நம்மளுடைய கிளஸ்டர் சென்ட்ராய்ட் பாயிண்ட். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம வந்து பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த கிளஸ்டர் இருக்கிற எக்ஸ் வேல்யூவையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ, ஒய் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு சென்ட்ரா பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஐட்ரேஷனாக நம்ம கால்குலேட் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ நான் செட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் 6.6, 1.5, 3.5. ஸோ இதை ஸ்பெசிஃபை பண்ணி தான் நீங்கள் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி வேல்யூ போடணும். ஸோ நான் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி வேல்யூலாம் ரிசல்ட் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு ஒவ்வொரு இதுக்கு இருக்க வேல்யூ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஈச் ரோவில் இருக்கிற மினிமம் தான் அதான் கிளஸ்டர். இப்போ C1 இனிஷியலாக ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் 1 வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. P1.2, P8 பாயிண்ட் வந்து கிளஸ்டர் 1ல் இருக்குது. ஸோ கிளஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா சிமிலர் தான் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. கிளஸ்டர் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. கிளஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சேம் கிளஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் எக்ஸோட வேல்யூ டிவைடட் பை 2, ஒய் வேல்யூ டிவைடட் பை 2. ஸோ அது வேல்யூ வந்து 3,9.5. கிளஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதோட எக்ஸ் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் வேல்யூ, அது ஒய்யோட டிவைடட் பை 4. ஸோ இந்த மாதிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.5, 5.5 வேல்யூ வருது. கிளஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது, 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது 1.5 இருக்குது, அதே சேம் பாயிண்ட் தான் வருது. ஸோ keep repeating the procedure until following criteria. First one is the center of newly formed cluster do not change. நியூவாக ஃபார்ம் பண்ணுற கிளஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகாது. டேட்டா பாயிண்ட் ரிமைன்ஸ் சேம் த கிளஸ்டர். எல்லா டேட்டா பாயிண்ட் வந்து சேம் கிளஸ்டரில் இருக்கும். கிளஸ்டர் 1ல் வந்து இருக்க பாயிண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். கிளஸ்டர் 2ல் இருக்க பாயிண்ட் வந்துட்டு சேமாக வந்துருக்கும். கிளஸ்டர் 3ல் சேம் பாயிண்ட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுறோம்னா நம்ம ஐட்ரேஷன் செட் பண்ணிக்கலாம். ஒரு 20 ஐட்ரேஷன்ஸ், இந்த 20 ஐட்ரேஷன் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். ஸோ கண்டினியூ ஆகிட்டு 20 ஐட்ரேஷன் முடித்தோடனே எது பெஸ்ட்டு ரிசல்ட்டோ சேம் ரிசல்ட் வரும்ல, சிமிலர் ரிசல்ட் வரும், அதை மட்டும் எடுத்துகிட்டு கிளஸ்டரை நம்ம ஃபைனலாக கெட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே, நம்ம எக்ஸாம்பிளில் டெவலப் பண்ண அதை வந்து ஒரு கிராஃப் ரெப்ரசென்ட்டாக போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். XY ஆக்சிஸை ரெடி பண்ணி பாயிண்ட்டாக நம்ம கிராஃப் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்தீங்கன்னா இனிஷியல் பொசிஷன், செகண்ட் கிராஃபில் பார்த்தீங்கன்னா அந்த 3 சென்ட்ராய்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 3 சென்ட்ராய்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ண உடனே என்னென்ன கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது, இது கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் கூடிய கிளஸ்டர். ஸோ இப்படி தான் ஃபார்ம் ஆகும். நம்ம விஷுவலாக பார்க்கும்போது பார்த்து புரியுது நம்மளுக்கு. ஓகே, so K-means algorithm will do disadvantages. So first one is difficult to predict K value. So K value predict பண்றது very difficult because K equal to 3, 4 அப்படி செட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். Okay. So second one is the K-means algorithm sensitive to outliers. Outliers is sensitive to outliers. Outliers nothing but is abnormal distance from the others. Abnormal distance ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம கிளஸ்டர் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கிளஸ்டருக்குள்ளே கொண்டு வர முடியும். சப்போஸ் அப்நார்மல் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொண்டு வர முடியாது. இது அவுட்லேயராக இருக்கும். ஓகே, நம்பர் 3, டிஃப்ரெண்ட் இனிஷியல் பார்ட்டிஷன் கேன் ரிசல்ட் இன் த டிஃப்ரெண்ட் ஃபைனைட் கிளஸ்டர்ஸ். ஸோ அதான் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே புரிஞ்சிச்சு. நம்பர் 4, இட் டஸ் நாட் ஒர்க் வெல் வித் கிளஸ்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ். இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் K-means algorithm. The second one is a K-mediates algorithm. The K-mediates is alternative to the K-means clustering. That means that these algorithms are less sensitive to noise and outliers. It's similar to the K-means algorithms. Partition data set into the K groups in the clusters. In K-mediates clustering, each cluster is represented by one of the data point in the cluster. Each cluster is represented by one of the data point in the cluster. These points are named cluster mediates. Okay. K-mediates is the PAM algorithm. The PAM algorithm was one of the first K-mediates algorithm introduced. K-means algorithm PAM algorithm. PAM method வந்து காஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட். ஸோ டிஸ்டன்ஸை ஒவ்வொரு ஐட்ரேஷன்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த காஸ்ட் எது கம்மியாக இருக்கும் அதுதான் ரிசல்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சிமிலர் டு த K-means algorithm மாதிரி தான் K-mediates algorithm. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரேண்டமாக ஒரு K-mediates 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுவோ அது நம்ம வந்து அந்த கிளஸ்டருக்குள்ளே ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எந்த கிளஸ்டரோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த சூஸ் பண்ணுற கிளஸ்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம், காஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம். அந்த காஸ்ட்டு தான் டிஸ்டன்ஸ். ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த ஒவ்வொரு ஐட்ரேஷனில் வந்து டோட்டல் ஆஃப் காஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறோம். எது மினிமம் காஸ்ட்டோ அந்த லோயஸ்ட் காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டு தான், அந்த காஸ்ட்டில் உள்ள அவுட்புட்டு தான் உங்களுக்கு ஃபைனல் கிளஸ்டர். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபார் a given k equal to 2. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து k equal to 2 கிளஸ்டர்ஸ் செட் பண்ணியிருக்கேன். கிளஸ்டர் யூஸிங் த டேட்டா செட் யூஸிங் PAM மெத்தட் யூஸ் பண்ணி. ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா k equal to let the randomly selected 2 mediates can be. இப்போ பார்த்தீங்கன்னா C1ல் கிளஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா 3,4 இருக்கும். அப்போ வந்து 0.10 தான் கிளஸ்டர் மீடியாட்ஸ் 1. கிளஸ்டர் 2 வந்து 7,4 கிளஸ்டர் மீடியாட்ஸ் 2. இதுதான் ஃபைனல் இனிஷியலாக செலக்ட் பண்ணுற ஸ்டெப் 1. பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் X வேல்யூ, Y வேல்யூ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னொன்று சார் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 2 சென்ட்ராய்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம், 3,4 அண்ட் 7,4. அந்த ஒவ்வொரு சென்ட்ராய்ட் பாயிண்ட்ஸை வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லேருந்து நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 0.1 அண்ட் 0.10. 0.10ன்றது சென்ட்ரா பாயிண்ட்ஸ், 0.1 இதுக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 7 minus 3, 6 minus 4 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 7 minus 3 + 6 minus 4 = 6. வேல்யூஸ் வந்து 6 போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி நான் செட் பண்ணிட்டேன். இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுக்கும் அந்த மீடியா பாயிண்ட்ஸுக்கும் மற்ற பாயிண்ட்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ எப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோல் இருக்கிற மினிமம் பாயிண்ட் தான் கிளஸ்டர். இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் 2 தான் மினிமம் பாயிண்ட்டு. செகண்டில் பார்த்தீங்கன்னா
கிளஸ்டர் 1 தான் மினிமம் பாயிண்ட்டு. தேர்டில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் 1 தான் மினிமம் பாயிண்ட்டு. ஸோ ஒவ்வொரு இதுலேருக்கு மினிமம் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாயிண்ட் 1க்கு ஸோ ஈச் எவ்ரி பாயிண்ட் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து 20 வருது. புரிஞ்சா? ஒவ்வொரு ரோவில் இருக்கிற மினிமம் பாயிண்ட் தான் அதோடைய கிளஸ்டர். இப்போ ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து 2, செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து 3, தேர்டு பாயிண்ட்டுக்கு வந்து 4. இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் வந்து இதை பூரா என்ன பண்ணுறேன், ப்ளஸ் பண்ணி டோட்டல் காஸ்ட் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுதான் ஐட்ரேஷனுடைய டோட்டல் காஸ்ட். New randomly selected one non-medial points and recalculate the cost. ஸோ 3,4 அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு மீடியல் பாயிண்ட் 7,3 ஒரு மீடியல் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ப்ரீவியஸாக செலக்ட் பண்ணுறது அதே சேம் ஸ்டெப்ஸ் தான் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்டில் இருக்கிற மினிமம் கிளஸ்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் 2 தான் மினிமம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் 1 தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் இருக்கிற கிளஸ்டர் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி டோட்டல் காஸ்ட் வந்து 22. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் நம்ம டோட்டல் காஸ்ட் வந்து 20, இந்த ஐட்ரேஷனில் வந்து டோட்டல் காஸ்ட் 22. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் 1 அண்ட் ஐட்ரேஷன் 2 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் காஸ்ட் வந்து 22, ப்ரீவியஸ் காஸ்ட் வந்து 20. அதை மைனஸ் பண்ணால் 2. இப்போ 2ன்றது கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. ஸோ லெஸ் தென் 0வாக இருக்கணும். லெஸ் தென் 0னா அது மினிமம் காஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம வி ஆர் சூஸ் த 3,4 அண்ட் 7,4 வந்து ஃபைனல் மீடியா சார்ஜ் பண்ணுறோம். இது வந்து இனிஷியல் ஸ்டெப்பாக பண்ணிருக்கேன். நீங்கள் ஐட்ரேஷன்ஸ் நீங்கள் போயிட்டே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகாது. அன்டில் ஒரே சேம் இதாக தான் சூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் கிளஸ்டர் அதான் இருக்கும். இல்லைனா நீங்கள் ஐட்ரேஷன் செட் பண்ணிக்கலாம். இப்போ 20 ஐட்ரேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அதிலேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். எது மினிமம் காஸ்ட்டும் அதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் கிளஸ்டர்ஸ். இப்போ நான் வந்திருக்கு வந்து 2 ஐட்ரேஷன் தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஐட்ரேஷனில் வந்து இதுதான் ஃபைனல் ஐட்ரேஷன்ஸ், ஃபைனல் கிளஸ்டர்ஸ் 3,4 அண்ட் 7,4. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிராப்பாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் 1 அண்ட் கிளஸ்டர் 2 ஃபார்ம் ஆகி அந்த பாயிண்ட்டை வந்து கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த மீன்ஸ் அல்காரிதமுடைய ஃபைனல் அவுட்புட் ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் அட்வான்டேஜஸ் வந்து மீன்ஸ் அல்காரிதத்தோடைய ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறது, அவுட்லையர் அனாலிசிஸ் அண்ட் நாய்ஸி டேட்டாஸ்லாம் இது பண்ணிக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டருடைய கான்செப்ட் அண்டு கிளஸ்டர் அனாலிசிஸ் அதோடைய மெத்தட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று பார்ட்டிஷன் கிளஸ்டரிங் மெத்தட் பார்த்துருக்கேன். ரிமைனிங் கிளஸ்டரிங் மெத்தட்லாம் அடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்குங்க. இதில் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது கான்செப்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கங்க, அப்டேட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.